Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குயிக்கா செய்யக்கூடிய ஸ்வீட் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சேமியா பால் பாயாசம். நம்ம கம்மியான நெய் வச்சு எப்படி குயிக்கா பண்றது, டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட திராட்சையும் சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு வெறும் முந்திரி பருப்பு மட்டும் வச்சு செய்ய போறேன். நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க. அதே நெய்யில 3/4 கப் அளவுக்கு உடைச்ச சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாயாசம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நல்ல ஹாட்டான வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம லைட்டா கட் பண்ணோம்னா கட் ஆகணும். அந்த அளவுக்கு வேக வச்சதுக்கு அப்புறமா கடைசியா இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும்போது பாயாசம் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இனிப்பும் அதிகமாக பிடிக்காது, அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யுங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. காய்ச்சி சேர்த்தா பாலையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாவே இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கோம், அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியா செய்யக்கூடிய பாயாசம் இது. இதை நீங்க ஆற வச்சும் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இதே போல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.